நம்முடைய ஜெகத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என் பேர். இதெல்லாம் குட்டி குட்டி பேர்களாக இருக்கக்கூடாது. என் பேர் இருக்கு பாரு, அது காந்தி பேர். அந்த அளவுக்கு நல்ல கல்லில் போட்டு நானே வந்து பார்ப்பேன். 100 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம். ரொம்ப பேர் மறந்துடுவான். ஆனா இந்த டேம்ல பார்க்கிறவன் 100 வருஷத்துக்கு அப்புறமும் எங்கள் பேரு இந்த இடத்துல நிற்கும். இதுதான் நாங்க செய்யற காரியத்துல நாங்க கண்டது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிற ஒரு காரியத்தை அந்த காலத்துல யாரோ காந்தின்னு ஒருத்தர் இருந்திருக்காயா, எவனோ தூரம் இருந்திருக்கான், அவன் வண்டி தான் சொல்லுவான். அதனால ரமேஷுக்கு சொல்றேன், நீ வெற்றி கட்டுறியோ இல்லையோ என் பேர் நல்லா காட்டணும். ஆகையினால ஈஸ்வரர் பேர் சேர்ந்துக்கலாம். அவன் பாவம் கேட்டுக்கிறேன். அதனால இன்னொரு நகரத்துக்குள்ள ஒரு கால்வாய் வருதுன்னு சொன்னாரு. அதை நாளைக்கு போய் எஸ்டிமேட் 4ஆம் தேதி கூட கொடுக்க சொல்லியிருக்கேன், பார்க்கறேன். ஆக என்னை பொறுத்த வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் என் பதவியில இருக்கிற காலத்தில் அல்ல, என் மூச்சு இருக்கிற வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டியவர். இன்னைக்கு நான் வேலை தொகுதியில் நின்று இருக்கலாம், காட்பாடு நின்று இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், மந்திரி ஆகியிருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமாக என்னை ஆக்கியவர்கள் இந்த ராணிப்பேட்டை வக்கால பெருமக்கள். அப்ப காந்தியெல்லாம் சொன்னாங்க, சார் இந்த பீரியட்லேயே 2 தானே ஜெயிச்சிங்க, ஏன் சார் போறீங்க, இங்கே நில்லுங்க சார். இவர் தலைவருக்கு சொல்லுவாரு, இவர் மட்டும் இங்கேயே தொடர்ந்து இருந்தா 25 வருஷத்துக்கு இவர் தான் எம்எல்ஏ காந்தி. அப்போ நான் தான் கொழுத்து போய் மறுபடியும் காட்பாடிக்கு போனேன், தோத்து போட்டாங்க. அதனால சில நேரங்கள் அப்படி நடந்துடும். மறுபடியும் எப்படி பிக்கப் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. ஆகையால இவர்கள் அனைவருக்கும் இதை நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.